குட் ஈவினிங் டு ஆல். ஸோ எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து எல்லா ஸ்லாட்டுமே வந்து என்ன பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு அப்கமிங்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓவராலா இந்த எக்ஸாம் லெவலில் பார்க்கறதுல உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்ல தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நிறைய மொத்தம் வந்து எத்தனை ஷிஃப்ட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஷிஃப்ட் பிளஸ்க்கு மேல வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அதனால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். சோ அப்ப எந்த ஸ்லாட்டுக்குலாம் நார்மலைசேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அது சொல்லவே முடியாது. அது முழுக்க முழுக்க ஐபிஎஸ் கையில தான் இருக்கு. எந்த ஸ்லாட்ல வந்து அதாவது ஆவரேஜ் மார்க் எடுத்து எதுல ரொம்ப வீக்கா இருக்குதோ அந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா ரொம்ப எல்லாம் வந்து என்ன பண்ண போறது இல்லைன்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ண போறது இல்லைன்னு பாத்தீங்கன்னா இருக்க போறது இல்ல. ஓகேவா? சோ அப்ப நம்மளுக்கு இதுல ரெண்டே விஷயம் தான் ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த அட்டம்ப்ட்டுக்கு மேல உள்ளவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். என்ன பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஓகே, சோ உங்களுக்கு அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கலாம். ஓகே, சோ அப்ப நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள்ல இருந்து ஒரு 25 நாள் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா நம்ம சாலிடா இருக்கும். சோ ரிசல்ட் வந்து 1 வீக் மெயின்ஸ் எக்ஸாம்க்கு 1 வீக் முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா விடுவாங்க. எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்த உடனே நம்ம வந்து படிச்சிடலாமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. சோ நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்களோ அவங்க 64 பிளஸ் ஆர் மைனஸ், அதாவது எனக்கு 64 அட்டம் அக்யூரஸியா கொடுத்துருக்கேன், எனக்கு 64 மார்க்குக்கு மேலதான் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். பிலிம்ஸை பொறுத்தவரை அந்த எக்ஸாக்ட் கட் ஆஃப் என்னவோ அதை கிளியர் பண்ணாலே போதும். எக்ஸாம் மார்க் வேணும் அப்படிங்கிறது என்னது இல்ல அவசியம் இல்லை. அது எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் அண்ட் அதர்ஸ் எல்லாம் இருப்பீங்க இல்லையா, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 62 பிளஸ் ஆர் மைனஸ் 2, அதாவது 62 மார்க்குக்கு மேல எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பித்து விடலாம். ஓகே, சோ இப்பதுல இருந்தே வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. ஓகே, சோ உங்களுக்கு மார்ச் 3ஆம் தேதியில இருந்து ஓகேவா, அதாவது கம்மிங் மண்டேல இருந்து உங்களுக்கு சிடபிள்யூல சூப்பர் பேட்ச் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அதுல டெய்லியுமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 1 மெயின்ஸ் மார்க் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அன்லாக் ஆகும். ஓகே, சோ மெயின்ஸ்ல டெய்லியுமே ஒரு மார்க் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அன்லாக் ஆகும். தென் அதுலயே வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் இருக்கும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. சோ அதே வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா குவிஸ் இருக்கும். எந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி வரை என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கலந்து கலந்து அதுல வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மெயின்ஸ் மார்க் வந்து எல்லா மெயின்ஸ் மார்க்குக்கும் நம்மளால வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. பட் ஆனா எல்லா செக்ஷனுக்குமே அந்த என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். குவான்ஸுக்கு கண்டிப்பா வந்து என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, சோ அதனால மார்ச் 3ஆம் தேதியில இருந்து இந்த சூப்பர் பேட்ச்ல எல்லாருமே வந்து மெயின்ஸ் டெஸ்ட் போட்டு பாருங்க. எவ்வளவு எவ்வளவுக்கு நீங்க டெஸ்ட் போடுறீங்களோ அவ்வளவு எவ்வளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். மார்க் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாம் ஓரியன்டா தான் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இருக்கும். செப்டம்பர்ல இருந்து உங்களுக்கு பிப்ரவரி வரை, அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். ஓகே, சோ திருப்பியும் பிலிம்ஸ் கட் ஆஃப் சொல்றேன். ஜெனரல் அண்ட் ஓபிசிக்கு வந்து 64 பிளஸ் ஆர் மைனஸ் 2, அதே எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா 62 பிளஸ் ஆர் மைனஸ் 2. சார் அதுக்கு கீழே உள்ளவங்களும் அப்ப படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எப்பவுமே வந்து எக்ஸ்பர்ட் அன்எக்ஸ்பர்ட் தான் இந்த வருஷம் ஃபுல்லா ஐபிஎஸ் ரிசல்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க. சோ நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 55 பிளஸ் நீங்க அட்டம் நான் வந்து நல்ல அக்யூரேசியா கொடுத்துருக்கேன் அது வரும் அப்படின்னு சொல்லினாலே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் நார்மலைசேஷன் பண்ணி மார்க் கூட வந்தா கூட என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆயிரும். சோ இதுதான் உங்களுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா கட்டா திருப்பி சொல்றேன், மார்க் மெயின்ஸ் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது எங்க வேணாலும் நீங்க எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா போடுங்க. மார்க் கம்மியா வருது அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விட்டுறாதீங்க. ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸும் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸும் ஒரே லெவலில் தான் என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ கட் ஆஃப் அதே ரேஞ்சில் தான் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். உங்களோட எவ்வளவு மார்க் வருது அப்படிங்கறது என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.